ஆன்ட்டிக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது சிவபதி தாத்தா வேலை சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆன்ட்டியால எனக்கு ஒழுங்கா சொல்லி கொடுக்கவே முடியல. ஏன் அந்த சிக்கல் இப்படி பண்றான்? அந்த சிக்கல் கிட்ட போன கூட. சரிங்க தாத்தா. என்னம்மா இதெல்லாம் போய் தாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு? தாத்தா லைன்ல இருக்காரு, பேசுங்க. குடு. தலைவரே, வணக்கம் தலைவரே. சொல்லுங்க தலைவரே. யோ, உன் வணக்கம்லாம் இருக்கட்டும்யா. என்னையா தங்கச்சிக்கு அடிக்கடி வேலை கொடுத்துட்டே இருக்கியாமே? இப்படி வேலை கொடுத்தனா என் தங்கச்சி எப்படியா என் பேத்திக்கு பரதம் சொல்லி கொடுப்பாங்க? யோ, என் பேத்தி சீக்கிரம் பரதம் கத்துக்கணும். இங்க பாரு, அங்க இருந்து தங்கச்சிய தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. இல்ல 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 தலைவரே, நான் ஒன்னும் தொந்தரவு பண்ணல. சோதி கரெக்டா தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. சரி சரி, நீ உடனே கிளம்பி கட்சி ஆபீஸ்க்கு வா. சரிங்க தலைவரே, நான் உடனே வந்துடுறேன் தலைவரே. ஏம்மா, இப்ப நான் என்ன பண்ணேன்னு தாத்தாக்கு போன்ல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? குறும்பு. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இந்த ஆன்ட்டி கிட்ட நீங்க ஒழுங்காவே டான்ஸ் கத்துக்க விட மாட்டேங்கிறீங்க. உங்களை வேலை வாங்கிட்டே இருக்கீங்க. இனிமே நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் ஆன்ட்டியை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். ஆன்ட்டியா உங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுவியா? ஆமா. சரிதான் சரிதான். இந்த போன புடி. பால். என்னாச்சு மாமா? என்ன நொன்னாச்சு? வாய் பொசுங்கி போச்சுரே. இப்படிதான் பாலை கொதி கொதி கொண்டு குடுப்பியா? மன்னிச்சிருங்க மாமா, அவசரத்துல பாலை ஆத்த மறந்துட்டேன். இல்ல மறந்த இருக்குன்னு பாக்குறேன். இல்லனா ஒண்ணு. ஏய் டா புடி. அரே நல்ல ஆடு. என்ன? அத்தை, மலர் மாதிரி ஒரு ஆளு இந்த வீட்டுக்கு வேணும் அத்தை. ஆமா சக்தி, அப்பதான் மாமாவை வழிக்கு கொண்டு வர முடியும். நீ சொல்றது உண்மைதான் சக்தி.